எத்தனையோ இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். Nous avons vu. Les enfants, il faut bien écouter, il faut s'asseoir, il faut dire quelque chose, c'est très important. Moi, j'ai vu beaucoup de miracles. அநேக அற்புதங்கள் பார்த்திருக்கிறேன். C'est bien. J'étais avec beaucoup de très grands pasteurs, là, j'étais à côté. அநேக பெரிய பெரிய பாஸ்டர் கிட்ட இருந்திருக்கிறேன். C'est grâce à Dieu, si Dieu veut, je vais partir bientôt, quelques semaines, ils m'ont invité. மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால என்ன மறுபடியும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். அங்கே பார்த்தா ஒரு பெரிய காரியம் நடக்கும், பயங்கரமான அற்புதம் நடக்கும். Et lorsque l'on voit cela, il y a des grands miracles qui se produisent. ஆனால் Mais அந்த இந்த கேமராவில் இருக்கிற ஆட்கள் சரி, que ce soit les caméramans, அந்த இந்த சவுண்டில் இருக்கிற ஆட்கள் சரி, que ce soit les personnes de la régie, ஒன்றுமே நடக்காது. il ne se passe rien. ஒன்றுமே நடக்காது. Il ne se passe rien. மரிச்சவங்க உயிரோடு எழும்புவாங்க, ஆனால் கேமராவில் வச்சிருக்கிறவங்க ஒன்றுமே நடக்காது. Les morts peuvent se lever, mais ceux qui sont au niveau de la caméra, il ne se passe rien. அது தப்பில்லை. Ce n'est pas une erreur. அந்த ஃபோக்கஸ், அவங்க அந்த கேமரா எடுக்கிறவருடைய ஃபோக்கஸ் அதை ஃபில்ம் பண்ண வேணும். Celui qui prend la caméra, il doit le ressentir. அந்த இப்போ ஒரு இடத்துல ஊழியம் செய்யல, அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்றோம். Lorsque nous faisons un ministère, nous devons avoir un focus dessus. ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணேக்கல, Lorsque nous nous concentrons sur Dieu, அங்கதான் எங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. c'est là-bas qu'il y a des miracles. ஆமென். ஆண்டவரே தான் நம்ம சபைக்கு நாங்கள் வரும்போது எங்களுடைய நோக்கம் சரியா இருக்க வேணும். C'est pourquoi lorsque nous venons dans l'assemblée de Dieu, எங்களுடைய சிந்தை வெளியால இருக்கும் என்று சொன்னால், si nous avons nos pensées qui sont à l'extérieur, எங்களுடைய நினைவு வெளியால இருக்கும் என்று si சொன்னால், nos pensées sont à l'extérieur, உங்க பக்கத்துல 1000 அற்புதம் நடக்கும், peut-être qu'il peut y avoir 1000 miracles. மற்ற பக்கத்துல 10000 அற்புதம் Il நடக்கும். peut y avoir 10 000 de l'autre côté. நீங்கள் கண்களால மாத்திரம் நீங்க பாப்பீங்க, Mais vous ne verrez que உங்களுக்கு cela. ஒன்றும் நடக்காது. Mais il ne se passera rien. Hallelujah. Hallelujah. ஆனபடியால சபைக்குள்ள வரைக்குள்ள மெம்லி சொம்பம் ஏ தூளுமோன் il faut savoir focus பண்ண வேணும். Ainsi, lorsque vous rentrez dans la maison de l'église, vous devez être concentré. Hallelujah. Hallelujah. அத எகிப்தில இருந்த ஜனங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே தான் விபச்சாரம் செய்தாங்க. C'est les gens qui étaient dans l'Égypte, c'est à travers les yeux de l'Éternel qu'ils ont fait les péchés. Oui, அதாவது avec la lumière de l'éternel. Avec la lumière de l'Éternel. Avec la lumière de c'est lumière, c'est lui-même, c'est lui-même il est la lumière. வெளிச்சம்ன்றது தேவன் தான். தேவனே வெளிச்சமா இருக்கிறார். தேவனே வெளிச்சம். C'est la lumière de l'Éternel. அந்த வெளிச்சத்துல இருந்து கொண்டே de cette lumière là, அவர்கள் விபச்சார பாவத்துக்குள்ள இருந்தாங்க. ils ont fait des péchés. Hallelujah. Hallelujah. ஆனபடினால நம்ம தேவனுடைய சபைக்குள்ள இருந்து கொண்டே, ainsi lorsque nous sommes dans l'assemblée de Dieu, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டே, que nous sommes des enfants de Dieu, ஞானஸ்நானம் நாங்கள் எடுத்துக்கொண்டே, que nous avons pris le baptême, தேவனுக்கு பிரியமில்லாம நாங்கள் வாழலாம். nous pouvons vivre sans lui être favorable. Hallelujah. ஆனபடியால நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களுக்கு வேணும். Ainsi nous avons besoin de la crainte de Dieu. நாங்கள் ரெண்டு பக்கத்துல நாங்கள் வாழக்கூடாது. Nous ne pouvons pas vivre des deux côtés. அது நாங்கள் குளிரா இருக்க வேணும். Soit nous devons être un oiseau. நாங்க குளிரா இருந்தா, ஃபோவா இருந்தா, ஜெலையா இருந்தா நாங்க போய் அப்படியே நரகத்துக்கு போய் துலஞ்சு போயிடலாம். Nous pourrons aller dans l'enfer. ஆனா நாங்கள் அக்கினியா இருக்க வேணும். Si nous devons être le feu. அத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Que dit Jésus-Christ? அதாவது யோவான் என்ன சொன்னார்? Que dit Jean? நான் உங்களுக்கு தண்ணீர்னால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். Je vous donnerai le baptême par l'eau. ஆனால் எனக்கு பின்னால ஒருவர் வருவார். Mais après moi il y en a un. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னால வருவார். Jésus-Christ va venir après moi. அவர் வரும்போது lorsqu'il viendra, அக்கினியினால நீங்க ஞானஸ்நானம் எடுப்பீங்களா? il vous donnera le baptême par l'eau. Hallelujah. Hallelujah. அக்கினியினால தண்ணிக்குள்ள விழுந்து நாங்க எழும்பி வந்துட்டோம். Nous sommes déjà descendus dans l'eau et remontés. எழும்பி வந்து நாங்க துவாயால துடைச்சிட்டோம். Nous avons été nettoyés aussi. Hallelujah. 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 ஆனால் அக்கினியில ஞானஸ்நானம் எடுக்கிறது என்று சொல்லுகிறது. Mais lorsque nous prenons le baptême par le feu, அக்கினியில ஞானஸ்நானம் எடுத்தா திரும்பி வர முடியாது. nous ne pouvons pas revenir. Hallelujah. அக்கினியில ஞானஸ்நானம் எடுத்தா என்ன முடியாது? Que pouvons-nous pas faire? திரும்பி வர முடியாது. Nous ne pouvons pas revenir. அக்கினியாகவே நாங்க மாறி விடுவோம். Nous nous changerons en feu. Hallelujah. Hallelujah. ஆனபடியால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு தடவை நாங்கள் அக்கினியினால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேணும். Ainsi tous les jeunes, அதுதான் எங்களை மாற்றும். vous devez avoir அதுதான் எங்களை பலப்படுத்தும். அதுதான் வாயத்திலிருந்து எல்லாரும் சொல்ல வேணும், ரெஸ்பான்ஸ் பண்ண வேணும். Ainsi dites-le. Hallelujah. Hallelujah. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya ன்னு. Dites Hallelujah. Hallelujah. Amen. 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 Amen.
Amen. அல்லேலூயா என்று சொன்னா தேவனுக்கே மகிமை. Que veut dire Alléluia? C'est la gloire à Dieu. ஆமென் என்று சொன்னால் Quand on dit Amen, தேவன் கர்த்தர். que l'Éternel est Dieu. ஹalleluya. Amen. எல்லாமாக இருக்கிறார். Que il est l'ensemble, ஹalleluya. il est tout. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. நேற்றைய தினத்துல நாங்க டாக்டர் நாங்க 3 பேர் நாங்க போயிருந்தோம் ஒரு ஹாஸ்பிடலுக்கு. Hier, nous avions été à Troyes avec le docteur dans un hôpital. 22 வயசு ஒரு வாலிப பிள்ளை. Il y avait une jeune de 22 ans. ஏதோ மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்கிறார். Elle était partie pour un contrôle médical. சும்மா ஒரு செக்கப்புக்கு போயிருக்கிறார். Un contrôle médical. அந்த போன இடத்துல அந்த பிள்ளை ஒஸ்கார் என்ற அந்த வாலிப பிள்ளைக்கு ஓவர்டோஸ் 5% கொடுக்க வேண்டிய இடத்துல 10% கொடுத்திருக்காங்க. Au lieu de donner 5% d'un traitement, ils lui ont donné 10% de traitement. இப்ப அந்த புள்ள உயிருக்கு போராடி கொண்டிருக்கு. Aujourd'hui, elle est en train de lutter contre la vie et la mort. C'est voilà entre la vie et la mort. Entre la vie et la mort. ஆனபடினால நம்ம கர்த்தருக்கு இப்ப ஒவ்வொரு ஹாஸ்பிடலும் எத்தனை பேரை சாக்கல்றாங்களோ அதுதான் பெஸ்டான ஹாஸ்பிடலா மாறிட்டது. Aujourd'hui, les hôpitaux se sont changés en combien de personnes qui peuvent tuer. Hallelujah. அதாவது சனத்தொகை பாப்புலேஷன் கணக்கு போயிட்டது. Il y a énormément de populations sont parties. எவ்வளவு ஆட்கள் சாக்கல்றோமோ அவ்வளவுக்கு தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. Ainsi le meilleur hôpital c'est lorsqu'il tuent. ஆனபடியே நம்ம கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால், si nous ne construisons pas la maison de Dieu, கர்த்தர் எங்களை பார்க்காவிட்டால், si l'Éternel ne nous voit pas, கர்த்தர் எங்களை காக்காவிட்டால், s'il ne nous protège pas, ஒரு செக்யூரிட்டியும் எங்களுக்கு இருக்காது. nous n'aurons aucune sécurité. ஆனபடியால பெற்றோருங்க பிள்ளைகளுக்காக நீங்க நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேணும். Ainsi les parents apprenez à bien prier. சபையில வந்து நாங்க முழங்கால் யாவும் மடங்கும் நாவு யாவும் கர்த்தரண்டு அறிக்கை பண்ணணும் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit qu'il faut s'agenouiller dans la maison de Dieu. தகப்பன் தாய்மார் விசேஷமாக பெற்றோர், அதாவது நீங்கள் வேதத்தை நீங்க மறந்தால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மறப்பார். Il est dit que si vous oubliez la parole, l'Éternel oubliera vos enfants. இன்னைக்கு अनेक பெற்றோருக்கு வேதத்தை குறித்து தான் அக்கறை இல்ல. Il y a beaucoup de parents qui ne se préoccupent pas de கர்த்தருக்கு la பயப்படுற parole. பயம் இல்ல. Ils n'ont pas la crainte de Dieu. ஆனபடினால பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னா வளர்றார்கள். Ainsi les enfants grandissent de n'importe quelle ஆனா façon. ஒரு வயசு வந்த பிறகு அதே பிள்ளைகள் பெற்றோருக்கு தலைவலியாக மாறுறார்கள். Et ces enfants-là, à un âge arrivé, deviennent douloureux. ஆனபடினால காலம் இப்ப நல்லா இருக்கிற போதே நீங்க கர்த்தரிடத்துல உங்க முழங்கால மடக்கி நாவு யாவும் கர்த்தரை அறிக்கை பண்ணி ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க இந்த வேளையிலேயே. Ainsi lorsqu'il est encore possible, agenouillez-vous et ayez la crainte de Dieu. Hallelujah. Hallelujah. நாங்கள் ஆராதிச்சால் உண்மையை ஆராதிக்க வேண்டும். Lorsque nous devons adorer avec vrai. Hallelujah. இல்லைன்னு சொன்னா நான் விட்டுட்டு எல்லாரும் விட்டு சந்தோஷமா போயிடுவோம். Sinon nous devons rentrer chez nous et être heureux. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் எங்களை என்ன செய்யும்? Qu'est-ce qui fait lorsque nous craignons Dieu? எங்களை உயர்த்தும். C'est ce qui nous élèvera. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. Dites alléluia. Hallelujah. Dites alléluia. Hallelujah. Hallelujah. Amen. 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 கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. இந்த வேளையில நாங்கள் விசேஷ விதம் ஆபகுக்கு புத்தகத்தை எடுங்க. Nous allons prendre le livre de Habakkuk. இந்த வேளையில் நாங்கள் பாப்போம், நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கலாம் பார்க்கலாம். Nous pouvons voir, lire la Sainte Bible. ஆனால் நாங்கள் தேவனை அறியாம இருக்கலாம். Mais nous pouvons ne pas connaître Dieu. தேவனை நாங்கள் என்ன செய்யலாம்? அறியாம Que pouvons-nous faire இருக்கலாம். ஹalleluya. sans connaître Dieu? பரிசுத்த வேதம் என்று சொன்னால் என்ன? Qu'est-ce que la Sainte Bible? என்ன பரிசுத்த வேதம் என்று சொன்னால் என்ன? Qu'est-ce que la Sainte Bible? சொல்லுங்க பைபிள் என்றால் என்ன? சொல்லுங்க. Qu'est-ce que la Bible? Dites-le. என்ன பைபிள் என்றால் என்ன? Qu'est-ce que la Bible? Dites-le. சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. La parole de Dieu. ஆமென். இதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை மாத்திரமா இருக்கிறது. Est-ce qu'il n'y a que la parole de Dieu dedans? கழுதை பேசினதும் இருக்கு இதுக்குள்ள. Il y a aussi des paroles des animaux. ஹalleluya. Alléluia. யூதாஸ் பேசினது இருக்கு Il y இதுக்குள்ள. a aussi ce que Judas a parlé. ஹalleluya. Alléluia. ஆமென். அது பிசாசு பேசினது இருக்குள்ள Il y a இருக்குது. aussi ce que Satan a parlé dans la Bible. ஹalleluya. Alléluia. மனுஷனுக்கு பேசினது இருக்குள்ள Il இருக்குது. y a des choses que des hommes ont parlé aux hommes. தாவீது ராஜாவுடைய நல்ல காரியம் இருக்குது, கெட்ட காரியம் இருக்குது. Il y a les choses du roi David en bien et en mal. ஹalleluya. ஆனபடியால் நாம் பரிசுத்த வேதாகத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது? விக்கிரகமாக மாற்ற முடியாது. Ainsi nous pouvons pas idolâtrer la Sainte Bible. ஹalleluya. இது अनेகர் நீங்க வாசிக்காம என்ன செய்றீங்க? Beaucoup de personnes d'entre vous, que faites-vous sans lire? தலகாணிக்குள்ள வச்சிட்டு படுத்துறீங்க. Vous le laissez sous les oreillers et vous dormez dedans. ஹalleluya. Alléluia. ஆனா சில வேளையில என்ன செய்யும்? கழுதை பேசிடும். Mais des fois c'est peut-être l'animal qui va parler. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கேறிடும். Il y a peut-être des choses inutiles qui vont rentrer dans votre tête. ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டது காரணம் என்ன? Mais pourquoi la Bible a-t-il été donnée? கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கிறது. Pour chercher Dieu et le trouver. கர்த்தரை தேடி, Pour le chercher. கர்த்தரை தேடி என்ன Pour chercher செய்கிறது? Dieu et faire quoi? கண்டுபிடிக்கிறது. Et le trouver.
Hallelujah. Alléluia. ஆமென். கர்த்தரை தேடி கண்டுபிடிக்க வேணும். Il faut donc chercher Dieu. நாங்க இன்னைக்கு நாங்க ஆலயத்துக்கு வர்றதுடைய நோக்கம் என்ன? Alors aujourd'hui, pourquoi est-ce que nous venons dans l'assemblée de கர்த்தரை Dieu? மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. Pour élever le nom de notre நாங்கள் Dieu. அதேபோல நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற போது Ainsi, lorsque nous lisons la Bible, நாங்கள் கர்த்தரை கண்டுபிடிக்க nous வேண்டும். devons trouver Dieu. Hallelujah. Hallelujah. நாம தேவதூதர்களுக்காகவோ Ce n'est pas pour les அல்லது saints, வேற எந்த காரியங்களுக்காகவோ ce n'est pas pour d'autres நாங்க choses. பரிசுத்த வேதாகமத்தை என்ன செய்ய கூடாது? Qu'est-ce que nous ne devons pas nous நாங்கள் faire? வாசிக்க கூடாது. Nous ne devons pas lire pour cela. Hallelujah. Alléluia. பவுல் Paul, அவர் அதாவது வேதத்தை கரைச்சு குடிச்சவர். il a vraiment lu la Bible de fond en comble. அவர் கமாலியாளுடைய பாதத்தில் இருந்து அவர் முழுக்க கற்றுக்கொண்டவர். Il a tout appris dans la Bible. முழுக்க அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. Il n'y a rien qu'il ne connaît pas. அவர் பரிசேயன். C'était un pharisien. அவர் எல்லாமே சட்டப்படி ஒழுங்காக எல்லா காரியங்களையும் நிறைவேற்றினவர். C'est quelqu'un qui a fait les choses correctement. ஆனால் தமஸ்குக்கு போற வழியில Mais lorsqu'il est parti vers Damas, தேவன் அவரை சந்தித்த போது lorsque Dieu l'a connu, அவர் கேட்டார் நீர் யார் என்று சொல்லி. il a demandé qui êtes-vous? அவர் என்ன கேட்டார்? Qu'a-t-il demandé? நீர் யார் என்று சொல்லி Qui கேட்டார். êtes-vous? இன்னைக்கு நீங்க ஒரு வழியில பைபிளை வாசிக்கலாம். Peut-être qu'aujourd'hui vous lisez la Bible. பைபிள் வசனங்களை பாடமாக்கி Vous pouvez வச்சிருக்கலாம். apprendre les paroles de la Bible. வீட்டில தொங்க விடலாம். Vous pouvez les accrocher chez vous. தேவன் பேசுற போது Quand l'Éternel parle, யாரப்பா பேசுறீங்க? vous allez peut-être demander qui parle. யாரு பேசுறீங்க? Qui parle? கேள்வி கேட்கலாம். Peut-être que vous pouvez vous poser cette Hallelujah. question. Alléluia. வருஷம் 18 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். 18 ans que je suis எத்தனையோ que பேர் je வேதத்தை salue. சுமந்து கொண்டு திரிகிறார்கள். Il y a beaucoup de personnes தூக்க முடியாம சுமக்கிறார்கள். qui n'arrivent même pas à porter la Bible. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? Mais que dit la parole? ஆசாரியருடைய உதட்டில தான் வேதத்தை ஜனங்கள் தேடுவார்களாம். C'est dans la bouche des sacrificateurs பெரிய que vous பைபிளை cherchez. தூக்கிட்டு போறதால ஆசாரியனாக மாற முடியாது. C'est pas en portant une grande Bible que nous changeons en அந்த sacrificateur. வசனம் உதடுன்னு சொன்னா இருதயத்துல வார்த்தை இருக்க வேணும். Lorsqu'on parle de la bouche, இருதயத்துல தேவனை சுமக்க வேணும். il faut que la parole soit dans le ஆனா cœur. நாங்கள் பெரிய போதகர் என்பதை காண்பிக்கிறதல்ல. C'est pas pour nous montrer en tant qu'apôtre. பெரிய போதகர் எங்களுக்குள்ள இருக்க வேணும். Il faut que lui soit en nous. யோனாவிலும் பெரியவர் எங்களுக்குள்ள இருக்க வேணும். Plus que தாவீதிலும் பெரியவர் எங்களுக்குள்ள இருக்க வேணும். சலமோனிலும் பெரியவர் எங்களுக்குள்ள இருக்க le plus வேணும். grand de tous doit être en nous. Hallelujah. Alléluia. அல்லேலூயா. Alléluia. ஆம். என்ன மாறி அமக்கலமா இருக்கிறீங்க? Aujourd'hui vous êtes un peu affaibli. அல்லேலூயா. Alléluia. பைபிள் அது அதாவது நாங்க கரெக்ட்டா ஆபரேட் பண்ண வேணும். La Bible, nous devons l'opérer correctement. கரெக்ட்டா ஆபரேட் பண்ண வேணும். Nous devons s'en occuper correctement. இது நாம கரெக்ட்டா ஆபரேட் பண்ண இல்லையோ Si nous ne nous en occupons pas correctement, நாங்க மஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். nous serons peut-être perdus. ஆமென். சரி Amen. வாசிங்க இப்ப எடுத்து வசனத்தை எடுங்க ஆபகுக் எடுங்க 3:4 இருக்கு எடுங்க சீக்கிரமா எடுங்க 3 Habakkuk 3:4. நாங்க வேதத்தை குறித்து தான் நாங்க பார்க்கறோம். Nous voyons aujourd'hui concernant la parole. ஆபகுக் Habakkuk 3ஆம் அதிகாரம் chapitre 3. 3-4 சீக்கிரமா வாசிங்க எடுத்தார். தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவருடைய தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குதாம்? வல்லமை இருக்கிறது. Qu'y a-t-il dans la சொல்லுங்க parole வல்லமை de Dieu? பவர் வல்லமை இருக்குன்னு Il y a சொல்லுங்க. le pouvoir. சொல்லுங்க வல்லமை இருக்கிறது. Il y a le pouvoir. வல்லமை இருக்கிறது. Il y a le pouvoir. ஆமென். ஆனா வாசிங்க சீக்கிரமா வாசியம்மா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அவருடைய கரத்தில் இருந்த கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. தேவனுடைய வல்லமை எங்க இருக்குதாம்? Où est la force de Dieu? எங்க இருக்குதாம்? Où est-ce qu'elle est? வாசி அவருடைய பிரகாசம் சூரியன் 4வது வாசியம்மா. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அவருடைய பிரகாசம் எப்படி இருந்ததாம்? Comment il éclate de la சூரியனை போல அவருடைய பிரகாசம் இருந்ததாம். Comme le soleil était ses éclats de lumière. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் என்று சொன்னா ஒளி கதிர்கள். Qu'est-ce que ce sont des rayons? Radiation ஒளி கதிர்கள் வந்து கொண்டிருந்ததாம். Il y avait des rayons qui sortaient de là. அங்கே அவருடைய பராக்கிரம் மறைந்திருந்தது. அப்ப எங்க
கர்த்தருடைய வல்லமை இருக்குதாம். Donc où est la puissance de Dieu? எங்க மகிமை இருக்குது, வல்லமை இருக்கிறது? Où est la majesté, la gloire de Dieu? அவருடைய கரத்துல இருந்து வர்ற அந்த ஒளியில தான் C'est dans les rayons qui viennent de sa main. வல்லமை இருக்கிறது. Il y a le pouvoir. அல்லேலூயா சொல்லுங்க. Dites alléluia. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Alléluia. பவுல் வந்து குதிரையில போனபோது என்னதை கண்டு அவர் கீழே விழுந்தார்? Paul est parti en cheval, qu'est-ce qu'il a vu? Il est tombé. ஒளியை கண்டு. Il a vu la lumière. ஹல்லேலூயா. Alléluia. அந்த ஒளியில தான் அவருடைய கரத்துல இருந்து வர்ற அந்த ஒளியில தான் எங்களுக்கு வேண்டிய வல்லமை இருக்கிறது. C'est dans cette lumière qui vient de sa main que nous ஹல்லேலூயா. avons besoin. அவருடைய முகத்துல இருந்து வர்ற அந்த பிரகாசம், அந்த ஒளியில தான் C'est dans cet éclat là அங்க வல்லமை இருக்கிறது. il y a le pouvoir. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் ஒளியாக இருக்கிறார். Parce que Dieu est lumière. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதுக்கு போதுமானவராய் Celui இருக்கிறார். qui est suffisant pour illuminer. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக அவர் மாற்றுவார். Ainsi aujourd'hui il va illuminer எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை தேவன் நிவர்த்தியாக்குவார். il va se charger de tout. அவருடைய எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் பலனாக மாற்றுவார். Il va fortifier toutes nos faiblesses. இது எப்படி இது மாற்றப்படும்? Comment va-t-il changer cela? அந்த வெளிச்சத்தினால, par la lumière, ஒளியினால, par les éclats de அவருடைய lumière, கரத்துல இருந்து வருகின்ற அந்த ஒளி வெளிச்சத்தினால எங்களுடைய viennent de sa வாழ்க்கை main. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும். il va transformer notre எப்படி vie. அது எப்படி அதாவது பரிசுத்த 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தபோது 120 பேரிலும் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பிரகாசமான சுடர்கள் இருந்தது. Lorsqu'il y avait ces 120 personnes, sur ces 120 personnes il y avait ces éclats de lumière. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடினால நாங்கள் தேவனுடைய இந்த தேவனை நாங்க பரிசுத்த வேதாகமத்துல தேவனை கண்டுகொள்ள வேண்டும். Ainsi nous devons voir Dieu dans cette sainte Bible. ஓ பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்க தேவன் வெளிப்பட வேணும். Plus nous lisons la sainte Bible, nous devons அதை voir விட்டுட்டு Dieu. சும்மா பைபிளை தூக்கி என்ன திரிஞ்சு ஹல்லேலூயா வயசு போக இது வெயிட் ஆகி நல்ல பாரமா இருக்கும். Et ce n'est pas seulement en portant la Bible au quotidien. இத தூக்கி என்ன திரிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே வராது. En le portant vous allez rien obtenir. அத நீங்கள் வேதத்துல பிரியமாயிரு தூக்கிட்டு போனான்னு சொல்லல. Je vous ai pas dit de pas porter la Bible. வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம், தூக்கிட்டு போறவன் பாக்கியவான்னு சொல்லல. Ainsi je dis que celui qui est bienheureux c'est celui qui médite la parole jour et nuit. Alléluia. 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 நாங்க ஒரு வெளி அடையாளத்துக்காக தூக்கிட்டு போறது அடையாளம் இல்ல, வாசிக்க வேணும். Nous ne devons pas juste porter la இந்த Bible. வெளிச்சத்துல இருந்து எங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேணும். Nous devons voir la lumière dans cette Bible. ஹalleluya. நானே மெய்யான ஒளி. Je suis la vraie lumière. Alléluia. Alléluia. அடுத்த வசனத்துக்குள்ள நாங்க போவோம். Nous allons voir une autre parole. 2 கொரிந்தியர் 2 Corinthiens 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். verset 9. நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன செய்யாதாம்? நமக்கு தெரியாதவைகள் தெரிஞ்சிருக்க வேணும். Nous ne savons pas ce que Satan a prévu pour nous. அறிஞ்சிருக்க வேணும். Mais nous devons le savoir. சத்ருவானவன் இன்றைக்கு எங்களை இந்த வேதத்துல நாங்கள் தேவனுடைய வல்லமையை கண்டுகொள்ளாதபடி அவன் எங்களை என்ன செய்றான்? தந்திரமாக திசை திருப்பிடுவான். Afin que nous ne connaissions pas Dieu dans toute sa puissance, il nous change par ses desseins. ஏன்னா நாங்கள் பயங்கரமான கலாச்சாரத்துக்குள்ள கட்டுப்பட்ட நாங்கள். Parce que nous sommes beaucoup tourmentés, nous sommes beaucoup dans les traditions. விக்கிரக ஆராதனைகளால நாங்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட நாங்கள். Nous avons grandi dans des idolâtries. ஆனபடியால நாங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு விக்கிரகமாக நாங்க மாத்திர கூடாது. Ainsi nous ne devons pas transformer la sainte Bible en idolâtrie. இந்த வேதத்துல நாங்கள் என்ன செய்யணும்?
வெளிச்சத்தை கண்டுபிடிக்க Nous வேண்டும். devons voir ainsi dans cette sainte Bible la இந்த lumière. வேதத்தில் நாங்கள் கர்த்தரை கண்டுபிடிக்க Nous வேண்டும். devons voir Dieu. ஹalleluya. Alléluia. புரிஞ்சுதானே உங்களுக்கு நான் சொல்ற காரியம்? Avez-vous compris ce que je vous ai அதாவது நாங்க dit? வெறுத்து விட சொல்ல இல்ல. Je vous ai pas dit de pas aimer. வாசிக்க வேண்டாம்னு சொல்ல Je vous இல்ல. ai pas dit de pas lire. அது எங்க நாங்க தேவனை அதாவது இந்த எல்லாத்துக்கும் விட Plus que வார்த்தையை தேவன் என்ன செய்து வச்சிருக்கிறார்? Qu'a-t-il fait par la parole? வார்த்தை என்றால் என்ன? Qu'est-ce que la parole? பைபிளா? Est-ce que c'est la Bible? கர்த்தர். C'est le Seigneur. வார்த்தை என்றால் என்ன? Qu'est-ce que la parole? கர்த்தர். C'est le Seigneur. ஹalleluya. Alléluia. இந்த பைபிளை நாங்க தூக்கிட்டு போக முடியாது. Nous ne pouvons pas porter la Bible. ஓ இதை நாங்கள் விக்கிரகமா மாற்ற முடியாது. Nous ne pouvons pas le changer en idolâtrie. அவருக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்கிறது. C'est en lui qu'il y a cette toute-puissance. அவருக்குள்ளதான் பிரகாசமா இருக்கிறது. C'est en lui qu'il y a cette resplendissance. ஆமென். ஆனபடியால நாங்க கர்த்தரை கண்டுகொள்ள வேணும். C'est pour ça que nous devons voir le மெய்யாகவே Seigneur. கர்த்தர் விடுதலையாக்கினால் விடுதலை. S'il y a une délivrance par le Seigneur Jésus-Christ, il y a வேதம் délivrance. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? Pourquoi la Sainte Bible nous a été donnée? அவரை அறிந்து கொள்ளுகிறதற்கு. Pour le connaître. ஹalleluya. Alléluia. கர்த்தரை நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? என்ன செய்கிறதற்கு? Pourquoi? அறிந்து கொள்ளுகிறதற்கு. Pour le connaître. ஆபிரகாம் Abraham, வாக்குத்தத்தத்தை பெற்றிட்டார். il a eu la promesse. சாராளும் வாக்குத்தத்தத்தை பெற்றிட்டார். Sarah également a eu sa promesse. அற்புதம் 25 வருடம் வரைக்கும் அற்புதம் நடக்கல. Il n'y a pas eu de miracle jusqu'à 25 ans. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். Écoutez bien, soyez attentifs. சாராள் Sarah, எப்ப பெலன் கொண்டாலோ c'est lorsqu'elle s'est fortifiée, அப்பதான் அற்புதம் நடந்தது. c'est ainsi qu'il y a eu le miracle. அற்புதம் நடக்க வேணுமா? Est-ce que vous voulez un miracle? ஃபேமிலியா Une famille? ரெண்டு பேரும் பெலன் கொள்ள வேணும். Vous devez ensemble être fortifiés. ஹalleluya. Alléluia. தனி மனுஷனா Si vous êtes seul, கர்த்தர் உங்களுக்கு பெலன் தருவார். l'Éternel vous donnera la force. ஃபேமிலியா En famille, ரெண்டு பேரும் பெலன் கொள்ள வேணும். ensemble, tous les deux, vous devez être சாரான் fortifiés. பெலன் கொண்ட உடனே Dès que Sarah a été fortifiée, அடுத்த வருஷம் குழந்தை. le lendemain, l'année d'après, elle a eu un enfant. ஹalleluya. Alléluia. சாராள் பெலன் கொள்ளாத வரைக்கும் Jusqu'à ce qu'elle n'a pas été fortifiée, ஆபிரகாமால ஒண்ணும் செய்ய முடியல. Abraham n'a rien pu faire. விசுவாசத்தினுடைய தகப்பன். C'est le père de la foi. விசுவாசத்தினுடைய அவர்தான் விசுவாசத்தினுடைய அப்பா. C'est lui le père de la foi. அவரே 25 years காத்திருக்கிறார். Même lui, il a dû patienter 25 ans. ஆனபடியால தான் கணவன் மனைவி குடும்பமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் C'est pourquoi une famille ensemble, mari et குடும்பமாய் femme, இல்லாதவர்கள் ஆக வேண்டும் என்று முயற்சிக்காதீங்க. si vous ne l'êtes pas, ne prenez pas, n'essayez pas d'être en couple. கர்த்தர் உங்களை தாங்கி பிடிப்பார். L'Éternel vous supportera. அத குறித்து கவலைப்படாதீங்க. Ne vous attristez pas pour cela. எங்க ரெண்டு பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு நாங்கள் எதையெல்லாம் பிதாவினிடத்தில் கேட்கிறோமோ Où il y a deux personnes qui se rassemblent au nom de Jésus-Christ, demandent au கர்த்தர் அந்த Père. அற்புதங்களை கர்த்தர் Le செய்கிறார். Seigneur fera des miracles. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. தேவன் நமக்கு நாங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சிட்டு தேவன் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு மெல்ல மெல்லமா சில ஸ்டோரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதிகாரம் 3 அதிகாரம் ஃபுல்லா எழுதி இருக்கும். L'Éternel nous apprend, des fois nous pouvons voir dans 1 ou 2, 3 chapitres, des histoires. ஒரு ஆளுடைய ஸ்டோரி 2 அதிகாரம் 3 அதிகாரம் ஃபுல்லா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். L'histoire d'une personne peut arriver dans 2, 3, 4 chapitres. ஆமா ஒரு நபருடைய ஸ்டோரி. L'histoire d'une personne. ராஜாவோ ஆருடைய ஸ்டோரி வந்து Que ce soit le roi David ou une autre personne. அப்ப தேவன் என்னத்தை எங்களுக்கு டீச் பண்றார்? Qu'est-ce que l'Éternel veut nous enseigner? தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் Qu'est-ce que l'Éternel nous enseigne? எங்களுக்கு அற்புதங்களை நாங்க செய்யறதுக்கு ட்ரெய்னிங் பண்றார். Il nous entraîne à faire des miracles. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்ய கொடுக்கிறாராம்? Qu'est-ce que fait l'Éternel? அற்புதங்களை செய்கிறதற்காக தான் டீச்சிங். Il nous enseigne à pouvoir faire des miracles. பைபிள் வந்து ஒரு ட்ரெயின் பண்ற ஒரு புக். La Bible, c'est un livre d'entraînement. ஆமா ஒரு சமையல் பண்றதுக்கு தேவை என்று சொன்னால் அதுல எழுதி இருப்பாங்க முதல் சட்டிக்குள்ள தண்ணி ஊத்து. Lorsque nous devons cuisiner, nous avons des recettes. Nous devons d'abord mettre de l'eau dans le récipient. அத போடு இத போடுன்னு சொல்லி மெல்ல மெல்லமா கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்யறார்? அதாவது மெத்தேட்டை சொல்லி கொடுக்கிறவர். Petit à petit, de mettre ceci, de mettre cela, l'Éternel fait de même, il nous donne la méthode. ஆமா அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்காக அல்ல. Ce n'est pas seulement pour recevoir les miracles. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு 5000 பேர் உலகத்துல சும்மா அங்கால திரிஞ்சவர்களுக்கு தான் அற்புதம். Il y a peut-être 5000 personnes qui ont eu des miracles, qui errent dans le monde. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, mais pour les enfants de Dieu, நமக்கு pour nous,
கர்த்தர் அந்த மெத்தடாலஜி கர்த்தர் எங்களுக்கு அதைத்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Et l'Éternel nous apprend la méthodologie, c'est ce qu'il nous apprend. அதுக்கு தான் அவர் ஸ்டோரியை மெல்ல மெல்லமா ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கிறார். C'est pourquoi petit à petit, tout doucement, il nous apprend l'histoire de chaque personnage. ஆனபடியால தான் அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. C'est pourquoi il est dit que l'Éternel est bon. அதே போல நாங்க வாசிப்போம். இப்ப Nous allons lire de la même façon. எடுங்க ஜோவான் எழுதின சுவிசேஷத்துல Jean 17 அவருடைய ஜெபம் கர்த்தருடைய ஜெபம் 17:3 இருக்க எடுங்க. 17:11. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். அப்ப என்ன எது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? Qu'est-ce qui est important pour nous? வேதத்துல நாங்கள் தேவனை அறிகிறது. De trouver Dieu dans la Bible. அதான் நித்திய ஜீவன். C'est ça la vie éternelle. வெளிப்படுத்தல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இருக்க வாசிங்க. Apocalypse 19:13. 19:13 சீக்கிரம். இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் பாரு என்னவாம்? தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம். Son nom. வார்த்தை என்று சொன்னால் என்ன? Et la parole, que veut dire cela? நாங்க வார்த்தை என்று சொல்லிட்டு பைபிளை தூக்கிடுவாங்க எல்லாரும். Nous on dit parole et nous prenons la Bible. எல்லாரும் என்ன வார்த்தைன்னு சொல்லி என்ன செய்யறது? Nous disons parole et que faisons-nous? அவருக்கு 1000 நாமம் இருக்கிறது. Il a 1000 noms. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு விதமான அவருடைய கரெக்டரை வெளிப்படுத்துகிறது. Chaque nom prédestine son caractère. யெகோவா ஈரே என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே ça veut dire qu'il voit tout. ஹalleluya. அவர் எல்லாம் என்ன பிரச்சனையோ அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். N'importe quel problème que ce soit, il voit tout. அவருடைய நாமம் எங்களுக்கு என்ன செய்யும்? அவருடைய சுபாவத்தை கரெக்டரை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கரெக்டரை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். Chaque nom nous dévoile son caractère. அப்ப என்னவா 19:13 மறுபடியும் இருக்க வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. அப்ப இன்னைக்கு நமக்கு தெரிய வேணும் வார்த்தை என்றால் என்ன. Ainsi nous devons savoir aujourd'hui qu'est-ce que la parole. முழு பைபிளை நாங்க தூக்கி வெச்சுக்கொண்டு வார்த்தைன்னு சொல்ல கூடாது. Nous ne devons pas prendre la Bible entièrement et dire parole. இதுக்குள்ள வார்த்தை இருக்குது. Il y a la parole dedans. ஆமென். இதுக்குள்ள இருக்கு உண்மை. Oui, amen, il y a la parole dedans. ஆனா நாங்க புரக்கி எடுக்க வேணும். Mais nous devons la chercher. வேதத்துல இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. Il y a une autre parole dans la Bible. வேதத்தில் நீ தேடியாவது அவரை கண்டுபிடி. Il est dit que nous devons chercher minutieusement dans la parole. நாம தான் தேடி கண்டுபிடிக்க வேணும். Nous devons vraiment chercher. அப்ப அண்ணா அவர் ஈஸியா அவர் வெளிப்பட மாட்டார். Il ne va pas nous apparaître facilement. ஆனபடியால தேவனுடைய வார்த்தை முதலாவது நாங்க இந்த வார்த்தையை தான் நாங்க பார்க்கிறோம். Donc aujourd'hui premièrement nous voyons cette அது parole. வல்லமை மிக்கது. C'est une puissance. அற்புதங்களை செய்கிறவர். Celui qui fait les miracles. அவருடைய கரத்துல இருந்து பிரகாசமான ஒளி வருகிறது. Il y a les éclats de lumière qui sortent de lui. அவர் இரத்தத்தினால தோய்க்கப்பட்டிருக்கிறார். Il a été trempé dans le sang. இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். Il a cet habit en lui. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. Son nom est la parole de Dieu. ஆனபடியால நாங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. Ainsi nous ne devons pas être confus. ஹalleluya. Alléluia. ஆனபடியால நான் என்னன்னு சொன்னா நாங்கள் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த பைபிள்ல எல்லா விக்கிரகங்களை விட்டுட்டு Je dis encore et encore en laissant les idolâtries dans cette parole, dans cette Bible. பைபிளை விக்கிரகமா மாத்திர கூடாது. Nous ne devons pas changer la Bible en idolâtrie. ஹalleluya. Alléluia. அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனையா மாறிடும். Ça aussi ça peut se changer en idolâtrie pas bon. ஆமென். அடுத்த வசனத்தை பாப்போம். Une autre parole. ஜோவான்ல நித்திய ஜீவன் நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது பிலிப்பியருடைய புத்தகத்துல Dans Philippiens 3:10. 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தொருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிரும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். போதும் போதும். ஓகே, மறுபடியும் இன்னொருக்கா வாசிங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்றதுக்கு. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப நாங்கள் பிடித்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? Pourquoi est-ce que nous avons été pris de cela? நாங்கள் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? Pourquoi nous avons été appelés? நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? Quel est l'objectif que nous avons été prédestinés? உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்துக் கொள்ளுவதற்கு. Pour poursuivre la puissance de la vie éternelle. Amen. அந்த உயிர்த்தெழுந்த அந்த புய்சோந்தன ரெசரக்ஷன். Pour la résurrection. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்க தரித்துக் கொள்ள வேண்டும். Pour la puissance de la résurrection. ஆமென். நாங்கள் பாவத்துக்கு நாங்க மரித்து, nous avons été morts par சாபத்துக்கு péché. நாங்கள் மரித்து, nous avons été morts par nos péchés. எல்லா குப்பையை விட்டுட்டு, d'avoir laissé tout ce qui est எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் கடந்த கால சகல கிரியைகள் எல்லாமே குப்பை. tout ce que nous avons eu dans notre vie passée est ordure. எல்லாமே குப்பை என்று விட்டு, il faut tout laisser comme des ordures. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? que devons-nous faire? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். nous devons voir la puissance de la résurrection. எத்தனை பேர் அந்த வல்லமையை நாம தரிக்க போறோம்? combien de personnes d'entre vous allez-vous prendre cette puissance? இது விசுவாசத்தினால வர்றது. ça vient par la foi. விசுவாசத்தினால தான் அது வரும். c'est par la foi que cela vient. ஆனபடியா நீங்க உச்சமா சொல்லுங்க ஆமென் என்று. Amen. 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 கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. Hallelujah. Hallelujah. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்துக் கொள்ள போறீங்க? combien de personnes d'entre vous aujourd'hui allez-vous obtenir cette puissance de la résurrection? அந்த உயிர்த்தெழுகிற வல்லமை தான் அந்த வெளிச்சம். c'est celle-ci qui est la அந்த lumière. ஒளியை குறித்து தான் நாங்க பார்த்துக்கிட்டு வர்றோம். nous sommes en train de regarder justement sur la lumière, les éclats de lumière. எங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து அதாவது மாற்ற முடியாத காரியங்களை அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை தான் எங்களை மாற்றும். il y a des choses que peut-être que on peut pas changer dans nos familles. பிள்ளைகளுடைய காரியங்கள்ல மரிச்சு போயிட்டது, இனி இது சரி வராத அந்த காரியத்தை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அது மறுபடியும் அதை உயிர்ப்பிக்கும். et que cette puissance de résurrection va tout changer. ஒருவேளை பொருளாதார பிரச்சனை, தடை, கஷ்டம், கட்டுகள், பாடுகளா இருந்திருந்தால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அதை எங்களை மறுபடியும் எங்களை வெளியில கொண்டு வரும். peut-être que nous avons des problèmes de matériel, d'objets, de quoi que ce soit, et c'est cette puissance là qui va nous changer. உயிர்த்தெழுந்த வல்லமை என்று சொல்றது சாதாரண காரியம் அல்ல. cette puissance de résurrection, ce n'est pas anodin. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக தான் பவுல் என்ன செய்தார்? எல்லாத்தையும் நஷ்டம் குப்பை என்று விட்டுட்டு இதை பிடிச்சு கொண்டார். c'est pourquoi Paul il a tout laissé, il a juste pris part pour cela. Hallelujah. Hallelujah. ஆனபடியால நமக்கு அது சரியான முக்கியம். ainsi cela est très important pour nous. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். l'Éternel est bon. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? pensez-vous que l'Éternel est bon? Hallelujah. Hallelujah. அடுத்து நாங்க பாப்போம் யோபுடைய புத்தகத்துல 42வது அதிகாரத்துல 5வது வசனம். Job 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். காதினால் என்ன செய்தேன்? உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். மறுபடியும் மறுக்க வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். காதினால் கேள்விப்பட்டாராம். Par son oreille, il avait entendu Job. இவ்வளவு நாளை நீங்கள் வாசிச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இப்படி என்று நீங்கள் கணக்க கேள்விப்பட்டிருக்கலாம். Peut-être que vous lisez par-ci par-là, vous avez peut-être entendu parler de beaucoup de choses. ஆனா இப்ப கர்த்தர் எங்களை ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். Mais aujourd'hui l'Éternel vous a emmené quelque part. இப்ப அவரை காண்கிற எங்களை கண்களால காண்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். L'Éternel nous a emmenés jusqu'à ce qu'on puisse voir de nos propres yeux. Hallelujah. Hallelujah. இப்ப நான் அவரை காண்கிறேன். Maintenant mon œil l'a vu. Hallelujah.
Alléluia. அந்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு வர வேணும். Il faut que nous emmenions à cette étape-là. அதுதான் எங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். C'est cela qui va faire des grands changements dans nos பெரிய vies. நீங்க விடுதலை அதாவது நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் எங்களை C'est ainsi மாற்றுவார். que le vase débordera de bonnes choses. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? Combien de personnes êtes-vous là எத்தனை பேர் aujourd'hui, உஷாரா இருக்கீங்க? heureux, joyeux? ஹலோ என்ன சத்தம் போட்டாங்கன்னா பரவாயில்லை. N'importe quel bruit qu'il peut y avoir. நான் கர்த்தருக்கு பிரியமானவன். Je suis bienheureux de Dieu. கர்த்தர் எனக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நித்திரையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறார்? Qu'est-ce que donne l'Éternel pour les bienheureux de Dieu? ஆனா அந்த உண்மையான வார்த்தை வரையில நித்திரை வர்றது கர்த்தர் தானான்னு யோசிச்சு பார்க்கணும். Et lorsque la parole vient et que nous avons envie de dormir, réfléchissez si cela vient de Dieu. ஹல்லேலூயா. Alléluia. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. ஆமென். Amen. சரி இப்போ நாங்க இப்போ இந்த காரியங்களை நாங்க பார்த்துருக்கிறோம். Nous sommes en train de regarder toutes ces choses-là. நாங்க இன்னைக்கு பார்த்தது வந்து வேதத்துல கர்த்தரை கண்டுபிடிக்க வேணும். Nous voyons aujourd'hui que dans la Bible, nous devons trouver Dieu. எல்லா இடத்திலும் கர்த்தரை கண்டுபிடிக்க வேணும். Nous devons le voir, nous devons le trouver partout. ரெண்டாவது கர்த்தரை கண்டுபிடிச்சு என்ன செய்ய வேணும்? Deuxièmement, que devons-nous faire une fois l'avoir trouvé? அவரோட நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள Nous வேணும். devons apprendre à marcher avec lui. அவரோட வாழ கற்றுக்கொள்ள Nous வேணும். devons apprendre à vivre avec lui. இதுக்கு என்ன முக்கியமா என்ன தேவை? Qu'est-ce que nous avons besoin pour cela? அதுக்கு என்ன தேவை என்று சொன்னால் Qu'est-ce que nous avons besoin pour cela? முதலாவது Premièrement, உங்களை நீங்கள் மறக்க வேணும். vous devez vous oublier. பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று Si சொன்னால் vous voulez être conduit par le Saint-Esprit, வேதத்துல நான் சொன்ன இவ்வளவு நேரம் நாங்க எப்படியாவது தேடி அவரை நாம கண்டுபிடிக்க வேண்டும் tout ce temps-là, on est en train de dire que nous devons le trouver dans la இப்ப parole. dans sa vie. கண்டுபிடிச்சிட்டோம். Maintenant, nous l'avons trouvé. இப்ப நாங்க எதை என்னென்று அவரை தக்க வைக்கிறது? Maintenant, comment faire les choses avec lui? எப்படி இப்ப திருமணம் கட்டணும், திருமணம் கல்யாணம் முடிக்கணும் எப்படியாவது முடிச்சிருவாங்க ஒரு நாள். Lorsqu'il y a un mariage, ils vont terminer par se marier. பெரிய ஆரவாரத்தோட முடிச்சிருவாங்க. Peut-être bien grandiose. சரி கல்யாணம் முடிஞ்சது. Mais le mariage est terminé. இனி வாழ வேணும். Mais maintenant, il faut vivre. அதுக்கு அப்புறம்தான் பிரச்சனை. Les problèmes arrivent que après. ஆமென். முதல் லவ் பண்ணேக்கல நீங்கள் என்னத்தை கொடுத்தான அது லவ். Lorsque vous aimez quelqu'un, n'importe quelle chose que vous pouvez avoir, c'est l'amour. என்னத்தை கொடு? N'importe quelque chose qu'il vous sera donné. ஒரு ரூபாய்க்கு பக்கெட்டை வேண்டிக்கண்டே கொடுங்க. Même si vous donnez une baguette à 1 euro. வேண்டறவன் லவ்ல வேண்டி ஓ baguette. Celui qui va acheter, il va dire par amour, il va l'acheter par amour, il va dire baguette. ஆனா அந்த லவ் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் அதே பேக்கெட்டை கொண்டு கொடுங்க. Mais lorsque tout sera terminé, 1 mois plus tard après le mariage, si vous redonnez la même baguette, அப்படியே திரும்பி பார்த்து il va regarder, il va se retourner. வேற ஒண்ணு கிடைக்கே இல்லையா? Est-ce que on va demander, est-ce que vous n'avez pas trouvé autre chose? ஹல்லேலூயா. Alléluia. அன்பு L'amour எல்லாத்தையும் தாங்கும். peut supporter tout. எல்லாத்தையும் தாங்கும். Peut supporter tout. மரணத்தை விட வலுவானது. Plus que la mort a beaucoup de valeur. மரணத்தை விட வலுவானது. A de la valeur plus que la mort. ஹல்லேலூயா. Hallelujah. சேர்ச்சி பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி என்ன? Ceux qui regardez, vous devez connaître les histoires, hein. ரெண்டு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லவ். ரெண்டு பொடியன பட்ட லவ், ரெண்டு பேரும் லவ். Il y avait un garçon et une jeune fille qui étaient en தாய்க்கு aimés. ஒரே ஒரு ஆம்பளை புள்ள வேற புள்ளையே இல்ல. Pour les parents, pour la maman, c'était le seul fils unique. அந்த பொம்பளை புள்ள அந்த புள்ள சொல்லிச்சு என்ன உண்மையா விரும்பினா குதி பாப்பமண்டு. Et la fille a dit, si tu m'aimes vraiment, va sauter. டக்கன் நின்றார் அப்படியே குளிச்சார். Et il a sauté. அதுதான் அந்த கடைசி குதி. C'était son dernier saut. ஆள் போயிட்டார். Il est parti. ஓ நீந்த தெரியாது. Il ne savait pas nager. மரணத்தை காட்டிலும் வலுவானது லவ். L'amour a plus de valeur que la mort. அது கனகாலம் இல்ல கிட்டடியில நடந்தது கணவருக்கு தெரிஞ்சிருக்கும். C'était quelque chose qui s'est passé récemment, peut-être d'entre vous. அதே மாதிரி இப்ப எங்களுக்கு வார்த்தையே தெரியும். Ainsi maintenant, de la même façon, nous connaissons la parole, nous connaissons Dieu. இப்ப நாங்கள் எப்படி அவரை மெயின்டெய்ன் பண்ண போறோம்? Maintenant, comment nous devons nous conduire avec lui? எப்படி அவரை வாழ போறோம்? Comment nous allons le vivre? என்ன செய்ய வேணும்? Que devons-nous faire? எசேயாவில் நாங்க 6ஆம் அதிகாரத்துல முதலாவது வசனத்திற்கு வாசிங்க. Ésaïe 6. சீக்கிரமா வாசிங்க. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும்
அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளாலே தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன், போதும் இப்ப பாருங்க, இப்ப இங்க நாங்க என்ன செய்யறோம், என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால், Que voyons-nous ici? இங்க எசேயா தீர்க்கதரிசி Ésaïe, தன்னுடைய அதாவது இதுக்கு முன்னால் வாசிக்கிற நம்ம எல்லாத்தையும் நாங்க வாசிக்கிற போது, lorsque nous lisons l'ensemble, அதாவது 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னுக்கு வாசிக்கிற போது, lorsque nous lisons avant le chapitre 6, அவர் தன்னைத்தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். le prophète Ésaïe se glorifiait lui-même, எல்லாரும் சரியில்லை, que tout le monde n'était pas bien, மற்றவங்க எல்லாரும் சரியில்லை, que tous les autres n'étaient pas bien. நான் தான் இங்க நல்ல ஆளா இருக்கிறேன். C'est moi le meilleur d'entre அப்ப tous. பரிசுத்த ஆவியானவரால நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், Si nous voulons être conduits par le Saint-Esprit, உங்க வாழ்க்கையில வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் si என்று vous voulez que சொன்னால், la parole soit une toute puissance dans votre vie, அந்த contamination நீங்க விட வேணும். vous devez ne plus être contaminé. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, Vous devrez plus culpabiliser les மற்றவர்களை autres, குறை சொல்லுகிறது. de dire des choses négatives sur d'autres personnes. ஹல்லேலூயா. நீங்க எப்படி அந்த ஆதி அன்பில இருந்தீங்களோ, Comment vous avez été dans l'ancien amour au début, அதே அன்பில நீங்க வளர்ந்து கொண்டு vous வரணும். devez grandir dans cet amour-là. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியால அதே அதாவது நீங்கள் உங்களை நீங்க மறக்க வேணும். Ainsi, vous devez vous oublier. பரிசுத்த ஆவியானவரால நீங்க தள்ளப்பட்டு கொண்டு போக வேணும். Vous devez être conduit et poussé par le அந்த Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு என்னத்தை கொடுப்பார்? Qu'est-ce que le Saint-Esprit va vous donner? கர்த்தரை குறிச்சுதான வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பார். Il va vous donner une பரிசுத்த ஆவியானவர் révélation. கொடுப்பார். ஆனவர் இரண்டாவது, Deuxièmement, அதாவது நாங்கள் எங்களுடைய circumstance, அதாவது எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், et deuxièmement, nous devons voir les circonstances qui nous entourent. நாங்கள் தேவனோட நடக்க வேண்டும் என்று சொன்னால், Si nous voulons nous conduire avec Dieu, எங்களுடைய வாழ்க்கை தேவனோட நடந்து பலப்பட வேண்டும் என்று சொன்னால், si nous voulons marcher avec Dieu et que nous soyons தேவன் fortifiés, எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று si nous சொன்னால், voulons que Dieu nous utilise, சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாது. nous ne devons pas voir les circonstances. சூழ்நிலைகள் மாறாக இருக்கும். Peut-être que cela ne changera pas. சூழ்நிலைகள் ஒரு நாளைக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லுவாங்க, Un jour, peut-être que ce sera Hosanna, Hosanna. அதே 3 நாளைக்கு பிறகு சிலுவையில் அறைன்னு சொல்லுவாங்க. Peut-être que 3 jours après, on va dire crucifie-le, crucifie-le. மனைவி உங்களை பார்த்து, என்ன உங்களை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. Peut-être que votre femme va vous regarder et vous dire je peux pas avoir un meilleur mari que toi. 3 நாள் பசி நீ ஒரு ஆளான்னு கேட்பாங்க. 3e jour, il va te demander est-ce que c'est toi? ஹல்லேலூயா. Personne. Alléluia. ஆனபடினால இந்த சிச்சுவேஷனை நாங்கள் பார்க்க கூடாது. Ainsi, nous ne devons pas regarder les situations. பவுல் qui nous entourent. சொல்றார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். Paul dit j'ai été tout pour tout le monde. மனரம்யமா எனக்கு இருக்க தெரியும், Je sais me préserver. சாப்பிடாமல் எனக்கு இருக்க தெரியும், Je sais me préserver sans manger. நன்றாய் உடுத்த தெரியும். Je sais bien m'habiller. எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாது. Mais aucune situation ne pourra me ஆனா aller பரிசுத்த au-delà de moi. ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன், Ainsi, une personne conduite par le அவன் Saint-Esprit, சூழ்நிலையில இருந்து தன்னை பாதுகாத்துக் il கொள்வான். se préservera de chaque situation autour. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் Ainsi, être அந்த சூழ்நிலைக்கு, pour les situations, குளிருக்கு ஒரு மாதிரி, வெயிலுக்கு ஒரு மாதிரி, d'une façon pour le soleil, விண்டருக்கு ஒரு மாதிரி. pour l'automne, pour சில பேர் l'hiver. விண்டருக்கு வரைக்கும் வருவாங்க. Lorsque arrive l'hiver, des personnes sont affaiblies. வெயிலுக்கு Lorsqu'il y a la chaleur, ils font comme cela. கர்த்தர் நேற்று இன்றும் என்றும் Mais மாறாதவர். l'Éternel est celui qui n'a jamais changé hier, aujourd'hui et demain. அப்ப சிச்சுவேஷன் சூழ்நிலைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? Ainsi que devons-nous pas nous faire, nous aussi, மாறக்கூடாது. nous ne devons pas changer. ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும் Nous என்று devons être சொன்னார். conduits par l'Esprit. வார்த்தைகளுக்குள்ள வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். Si nous voulons que la parole எங்களை நாங்கள் soit, மறக்க வேணும். nous devons nous oublier. இரண்டாவது நாங்கள் சூழ்நிலைக்கு நாங்கள் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. Ainsi, nous ne devons pas se métamorphoser comme chaque situation. பரிசுத்த ஆவியானவருடைய நேரம் அதை நாங்கள் அதாவது நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். Ainsi, nous devons respecter le temps de Saint-Esprit. அவர் சூழ்நிலைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். Il est le Dieu des situations. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது. Ainsi, nous ne devons pas nous affaiblir. பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் Philippiens 4,
12:13 இருக்கா வாசிங்க. 12:13. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினரால் நடத்தப்படுற பவுல் சொல்றார் பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Paul dit, celui qui est conduit par Dieu et dit qu'il sait être humble. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பாருங்க, சந்தோஷமா இருக்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. Les enfants de Dieu, எந்த சூழ்நிலை வந்தாலும் n'importe quelle situation qui peut venir, உங்களோட சமாதானத்தை இழந்துடாதீங்க. ne perdez pas cette paix. தேவன் கொடுக்கிற பெரிய முதலாவது பெரிய gift வந்து சமாதானம். Le premier cadeau que l'Éternel vous donne, c'est la paix. சமாதானத்தை இழந்துட்டால் Si nous perdons notre paix, ஒரு பிரயோசனம் இல்லை. il ne sert plus à rien. இங்க நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஊழியம் செய்யற பிள்ளையினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். Il y a la meilleure amie d'une personne qui fait le ministère dans l'église. அவர் ஒரு வாலிப பிள்ளை. C'est un jeune. நல்ல சொந்தமா நல்ல பவிலியன் வச்சிருக்கார். Il a une maison propriétaire d'un pavillon. Porsche கார் வச்சிருக்கார். Il a une voiture Porsche. இல்லாத சாமானே கிடையாது. Il a tout ce qu'il faut matériellement. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து டாக்டர், இன்ஜினியர், லாயர், நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். Et ses amis, c'est des ingénieurs, des médecins, on peut encore en dire. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. Il a eu un petit problème. பிரச்சனையே இல்ல. C'est pas vraiment un grand problème. போலீஸ் அவருக்கு லைசென்ஸ் கொடுத்துக்கறாங்க துவக்கி வச்சிருக்கிறதுக்கு. Et même la police lui a donné une licence pour avoir une arme. அவ்வளவுக்கு நல்ல பயங்கரமான ரிச்சான நல்ல வாட்டசாட்டமான ஒரு 28 வயசு வாலிபன். C'est un jeune qui a toutes ses facilités de 28 ans. அவர் வீடு எல்லாம் பயங்கரமான பெரிய பெரிய நல்ல வசதியான புள்ள. C'est un enfant qui est très très aisé. ஓ சின்ன பிரச்சனை சமாதானம் போயிடுச்சு. Un petit problème et sa paix est partie. தண்ட துவக்கால தான் எல்லாம் லெட்டர் எழுதி வச்சு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வச்சு. Il a écrit des courriers et des lettres à tout le monde. எல்லாம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் இங்க ஊழியர் பிள்ளைக்கு அவருக்கு லெட்டர் எழுதி வச்சு. Même pour le frère qui fait le ministère ici dans notre église. துவக்கி எடுத்து தன்னை தானே சுட்டார். Il a pris son arme et il s'est suicidé. போன கடந்த வாரம். La semaine dernière. யோசிச்சு பாருங்க. Imaginez. என்ன குறை? Qu'est-ce qui lui manquait? என்ன இல்ல? Qu'est-ce qu'il n'avait pas? எல்லாமே நிறைவான ஒரு வாழ்க்கை. Tout était complet dans sa vie. சமாதானத்தை இழந்துட்டார். Il a perdu la paix. சமாதானம். La paix. சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள சமாதானத்தை இழக்காதீங்க. Ainsi pour des petites choses ne perdez pas votre paix. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. Je vous le dis et je vous le redis, soyez heureux. இப்ப சிரிங்களா கொஞ்சம் மண்டாங்க. Souriez au moins maintenant. Alléluia. Alléluia. சந்தோஷமா இருங்க. Soyez joyeux. Alléluia. Alléluia. Amen. Amen. கர்த்தர் எங்களை உயிரோட வச்சிருக்கிறார். L'Éternel vous a gardé en vie. என்ன கடன் இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. N'importe quelle dette que vous pouvez avoir, n'ayez pas crainte. என்ன இருந்தானே பிரச்சனை இல்ல. N'importe quelle chose qui peut y avoir. சந்தோஷமா இருக்கிறோம். Soyez heureux. Alléluia. Alléluia. அதுக்காக கடன் இருக்கிறது சொல்ல என்ன இருந்தானே சந்தோஷமா இருங்க. N'importe quelle situation, கர்த்தர் soyez heureux. யெகோவா ஈரே. L'Éternel est Jéhovah அவர் Jireh. எல்லாம் பார்த்து கொள்வார். Il verra tout. எல்லாம் பார்த்து கொள்வார். C'est celui qui voit ஏற்ற tout. வேளையில கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்வார். C'est celui qui fera en ஆமென். அப்ப temps வாசிங்கமா அந்த வசனத்தை. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க தெரியும், பட்டினியாயிருக்கவும் பட்டினியா இருக்க. பரிபூரணம் கவர்மெண்ட் விட மாட்டாங்க, அசிஸ்டன்ட் சுத்தர் விடாது பட்டினியா இருக்க. Ici, dans cet état-là, les assistantes sociales ne vous laisseront pas avoir la faim. பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன். J'ai été enseigné. போதும். இது காதுக்குள்ள ஏறுதா உங்களுக்கு? Est-ce que cela rentre dans vos oreilles? காதுக்குள்ள ஏறுதா? Est-ce que cela rentre en vous? போதிக்கப்பட்டீங்களா? Est-ce que vous avez été enseigné? நீங்க அங்கல போன உடனே காதுக்குள்ள ஏதாவது ஒன்று மாட்டிடுவீங்க. Peut-être que lorsque vous allez sortir d'ici, vous allez mettre quelque chose dans vos oreilles. அது என்னென்னலாம் பாடுதோ தெரியாது. Je ne sais pas ce que cela chante. Alléluia. Alléluia. அது அப்படியே கேட்டுக்கன்னு போயிடுவீங்க. Et vous allez écouter cela et vous allez partir. அதுல இருந்து விடுதலை அடைய முடியாம இருக்கிறோம். Peut-être qu'on ne peut pas se délivrer de cela. நான் காலையில ஒரு ஸ்டார்ட் ஒன்னு சொன்னேன் நான். Ce matin, j'ai témoigné d'une chose. நான் ஸ்கூல்ல எனக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கல 20 வயசுல அந்த டைம்ல
ஸ்கூலில் ஒரு புள்ளை என்ன செய்கிறாங்க, நாங்கள் போர்டிங் ஸ்கூலில் சென்ட் பேட்ரிஸில் படித்தனான். ஆனால் டியூஷனுக்கு போகிற இடத்துல ஒரு புள்ளை என்ன செய்கிறாங்க என்ற ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதில் அன்புள்ள உதயகுமாருக்குன்னு சொல்லி போட்டுட்டு ஒரு பாட்டு. Il y a, lorsque j'étais jeune à l'école, lorsque j'avais à peu près 20 ans, lorsque j'étais à Saint-Patrick's école, j'allais, il y a une amie qui a écrit un courrier en disant mon très cher Oudé Kumar. அப்போ அந்த பாட்டு எழுதி Une chanson. படிவான எம்பெலப்புக்குள்ள வச்சு கொண்டு தந்தாச்சு. Dans une belle enveloppe, elle me l'a donnée. அதை நான் படிவப்ப இந்த எம்பெலப்பை பண்ணி பார்த்துட்டு பிறகு உடைச்சு உள்ளே பார்த்தா பெரிய பாட்டு. Et j'ai regardé l'enveloppe, j'ai ouvert, je regarde à l'intérieur, c'est une chanson. அந்த பாட்டை நான் வாசிச்சு 3 நாளைக்கு திருப்பியும் வாசிச்சு J'ai lu et j'ai relu 3 jours après également. அந்த பாட்டு என்ன விட்டு எடுபடுறதுக்கு எத்தனையோ வருஷம் சென்று. Pour que cette chanson sorte de moi, j'ai mis énormément d'années. Alléluia. Alléluia. அநேகர் இது நாங்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க. Imaginez, விடவே விடாது. cela des fois ne nous laisse pas. அது எங்கேயோ ஒரு மூலையில் அந்த பாட்டு மெல்லமா போகும். Des fois nous l'entendons de très très loin. ஆனா இங்க எனக்குள்ள அது பெருசா பாடும். Mais en moi cela chante très fort. Hallelujah. Alléluia. Amen. Amen. எத்தனையோ வருஷம் சென்று அதில் இருந்து விடுதலை அடைய. J'ai été délivré de cela plusieurs அந்த années பாட்டு அந்த après. முழு ஸ்டோரியே கொண்டு வந்துரும். Et cette chanson ramène toute l'histoire. வார்த்தை La parole ஆளை கட்டும், peut construire la personne, வாளை கவுக்கும், peut la renverser, உடைக்கும், peut la détruire, உருவாக்கும், peut la construire தேவனிடத்துல இருந்து பிடிக்கும். et peut également l'éloigner de Dieu. ஆனபடியால தேவையில்லாத நீங்க அன்றைக்கு இந்த தேவையில்லாத பாடல்கள், சினிமா காரியங்கள், அதுகள் இதுகள் எல்லாம் கேட்கறது எல்லாம் நிறுத்துங்க. Ainsi, arrêtez d'écouter des choses inutiles comme les chansons de cinéma, certaines choses. ஆயிரம் உங்களுக்கு நன்மையை தந்தாலும் Même si cela peut nous donner 1000 bonnes choses, நித்திய ஜீவனுக்கு அது வழிபடாது. mais cela ne nous fera pas rentrer dans la vie éternelle. எங்களுடைய ஹார்ட் வந்து ஃப்ரீயா இருக்காது. Notre cœur ne sera pas libre. ஹalleluya. Alléluia. ஹார்ட் ஃப்ரீயா இருக்காது. Le cœur ne sera pas libre. ஆனபடியால நான் தயவுசெய்து நான் கூடத்துல கேக்குறது, Ainsi, je vous demande, s'il vous plaît, வாலிய பிள்ளைங்க நீங்க எல்லாரும் நீங்க நல்ல பிரெஞ்சு பாட்டுகளை கேக்குறீங்க. vous, la jeunesse, les jeunes, vous écoutez des belles chansons françaises. எல்லாமே பிசாசுக்கு தான் பாட்டு. Et toutes ces choses-là vont pour le Satan. ஹalleluya. Alléluia. பாடலால ஒரு தேசத்தையே எத்தனையோ தேசங்களை ஜெயிச்சிருக்காங்க பாடலால. Par les chansons, ils ont pris victorieux sur plusieurs pays. ஆமென். எம்ஜிஆர் இந்தியாவுல பாருங்க. Regardez en Inde, monsieur MGR. ஓ பாடி பாடி நாளை நமதே. ஆமென். Il a chanté des grands chants. ஆளு படிச்சு எத்தனையோ Il est வருஷமாயிட்டு. décédé depuis tellement d'années. இன்றைக்கும் எம்ஜிஆருக்கு கொடி பறக்குது. Jusqu'à aujourd'hui, il y a son nom est glorifié. பாட்டு ஆக்களை மாத்திரும். Les chansons peuvent changer la ஆனபடியால தான் personne. லூசிபரும் அந்த மியூசிக்கை கடவன், அவன் நடந்தாலே மியூசிக். Et c'est pourquoi une personne qui va avec de la musique. ஆனபடியால் நாங்கள் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நாம காத்துக்கொள்ளுவோம். Ainsi, préservez vos cœurs de toutes ces choses-là. தேவையில்லாத எது எல்லாம் பாரமானது எல்லாம் வெட்டி நாங்க என்ன செய்யணும், தூக்கி எறிஞ்சிட வேணும். Ainsi, nous devons rejeter toutes ces mauvaises எப்பயும் choses-là. நாங்க வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம கட்டிக்கொள்ள வேணும். Nous devons nous construire dans la parole de Dieu. ஆளு ஒருக்க வாசிங்க, குயிக்கா வாசிங்க. Relisons. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப நாம இன்றைக்கு நாங்க என்னத்தை கற்றுக்கொள்ள வேணும்? Ainsi, que devons-nous apprendre aujourd'hui? நாங்கள் எங்களுடைய இந்த circumstances, இந்த சூழ்நிலைகள் இதுகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, நான் கவலைப்படுறது மாத்திரமல்ல, எப்போதும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேணும். Que ce soit n'importe quelle situation, circonstance de notre vie, nous devons apprendre à être heureux. ஆமென். ஆனபடினால அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 31-38 வரை வாசிப்போம். Romains 8:31-38. நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும்? Si Dieu est pour nous, qui sera contre nous? பைபிளை தூக்கி தலைமான்ல வைக்கிறத போல தேவன் நம்ம பக்கத்துல இருக்கிறாரா? Est-ce que c'est le fait de prendre la Bible et mettre sous l'oreiller qu'il est à côté de nous?
ஹalleluya அது தூக்கி கண்ணு நல்லது இல்லையேண்டு இல்ல C'est une bonne chose, j'ai pas dit que ஆனா c'est mauvais. தேவனை கண்டுபிடிக்க வேணும் Mais nous devons trouver Dieu. ஆமென் வார்த்தை என்னதுக்கு அந்த தேவனோட நாங்க வாழ கற்றுக்கொள்ள Nous devons வேணும் apprendre à vivre avec Dieu. அவர்தான் வல்லமையா கிரியை செய்கிறவர் C'est lui qui va faire les choses avec la toute அவர் puissance. வார்த்தையை அனுப்பி C'est சுகப்படுத்துகிறவர் celui qui envoie la parole et qui guérit. அப்ப வார்த்தை என்று சொன்னால் என்ன Ainsi, qu'est-ce que la parole? கர்த்தர் C'est Dieu, le Seigneur. கர்த்தர் C'est le Seigneur. ஹalleluya Alléluia. ஆமென் நான் வாசிங்க தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் அருளாதிருப்பது அப்படி மறுபடியும் இருக்க வாசிங்க கவனமா கேளுங்க எல்லாரும் இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இதைத்தான் நம்ம தேவனை குறித்து தான் இன்னைக்கு கற்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் Aujourd'hui nous sommes en train de regarder sur Dieu. தேவன் நம்முடைய பக்கத்துல இருந்தால் Si Dieu est à nos côtés, தேவன் எங்களோட இருந்தால் s'il est avec nous, தேவன் எங்களுக்குள்ள வாசமா இருந்தால் si il œuvre en nous, எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார் il changera toutes nos situations. அவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார் Il changera toutes nos situations. தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் C'est lui qui parfume எங்களுக்கு notre பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Il nous a donné les yeux pour voir les choses. Alléluia. ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Une vie pour offrir à Dieu. எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Il nous a donné une vie d'offrande. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேணும். Nous devons vivre une bonne vie. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும். Une vie sainte. ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேணும். Une vie heureuse. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேணும். Une vie joyeuse. Alléluia. Alléluia. கர்த்தர் எங்களை மேன்மையான நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். Il nous a appelés pour des grandes choses. வாசிங்கப்பன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் தேவன் எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் ஒரு மனமா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் யார் உச்சமா சொல்லுங்க தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ஹalleluya அடுத்தது வாசிங்க தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் பாருங்க எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்க சொந்த குமாரன் என்று பார்க்காம நாங்கள் நல்லா இருக்க வேணும் நாங்க வாழ்ந்திருக்க வேணும் என்பதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை பான பலியாக எங்களுக்கு வாக்கப்பட்டது. Regardez comment est Dieu, il a donné son propre fils et il nous l'a livré pour nous tous. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி மற்ற எல்லாவற்றையும் சொந்த குமாரனையே எங்களுக்கு கொடுத்தவர். C'est celui qui a donné son propre fils pour nous. உங்களுக்கு நல்ல வேலை தர மாட்டாரா? Est-ce qu'il ne vous donnera pas un bon travail? நல்ல வீடு தர மாட்டாரா? Est-ce qu'il ne vous donnera pas une bonne maison? நல்ல வாழ்க்கை தர மாட்டாரா? Il ne vous donnera pas une bonne vie? அதுதான் இந்த நாங்க இத வாசிக்க வேண்டிய வசனம். C'est ce que nous devons voir ici aujourd'hui. மறுபடியும் அதற்கு வாசிங்க தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அவரையே எங்களுக்கு தந்துட்டார். Il nous a déjà donné lui-même. அவரையே தந்துட்டார். Il s'est déjà donné lui-même. அவரோடு கூட avec lui. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் மிச்சமெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். Donc premièrement, cherchez le royaume de Dieu et tout le reste vous sera ajouté. அப்ப முதலாவது தேவன் அந்த கர்த்தர் தேவனை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்றால் si nous obtenons Dieu மிச்சமெல்லாம் உங்களுக்கு அவரோடு கூட எக்ஸ்ட்ராவா வருது. tout le reste viendra en supplément. எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வரும். tout ce que nous aurons besoin viendra. எல்லாம் வரும். tout viendra. ஆமென். சொல்லுங்க எல்லாம் வரும் என்று சொல்லி. tout எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஆற்ற வாயெல்லாம் திறந்ததோ அவர்களுக்கு எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. ஹalleluya. ஆமென். 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 வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே எங்களை தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து பாவிகளாய் இருந்த எங்களை என்ன செய்தார்? தேவன் நீதிமான்களாய் மாற்றிட்டார்.
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, எங்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது. Ainsi, nous ne pouvons pas nous culpabiliser. நம்ம என்ன செய்யக்கூடாது? Que devons-nous pas faire? குற்றம் சாட்ட என்ன செய்யாது? Que devons-nous pas faire? வீட்டில் மனைவி குற்றம் சாட்டினா சொல்லுங்க, யாருமே எங்களை குற்றம் சாட்ட முடியாது. Si votre femme à la maison dit des choses sur vous, ne dites-lui. கணவன்மார் சொல்லணும், மனைவிமார் உங்களை குற்றப்படுத்தினா சொல்லுங்க, தேவன் என்ன குற்றப்படுத்தல, மனைவி என்னென்ன எங்களை குற்றப்படுத்த முடியும்? Ainsi, Marie dit, si Dieu ne nous culpabilise pas, comment les femmes vous pouvez me culpabiliser? வசனம் தெரியாதனால வீணா கணவன்மார் பேச்சு பண்றது. Peut-être que les hommes ne connaissent pas la parole et ils font engueuler par leurs femmes. ஆமென். வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே எங்களுக்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். ஆமென். கிறிஸ்துவே மரித்தார், அவரே அவரே உயிர்த்தெழுந்த வல்லமை தரித்து கொண்டார், எழுந்திருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மறக்க கூடாது. N'oubliez pas qu'il intercède pour nous, ne l'oubliez pas. பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து வாக்கு கடங்காத பெருமிச்சுக்களோட எங்களுக்கு விண்ணப்பங்கள் செய்கிறாராம். Il est assis à la droite de Dieu et il intercède pour nous. சபைக்கு வரைக்குள்ள ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்றார். நான் இந்த புள்ள சபைக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சார்சலுக்குள்ள கொண்டு போயிட்டேன். Et il dit par exemple, j'ai intercédé pour que cet enfant vienne dans l'église de Dieu aujourd'hui. படாத பாடுபட்டு கார்ல ஏத்தி பஸ்ல ஏத்தி அங்க ஏத்தி ஒரு மாதிரி கொண்டு வந்து சார்சலுக்குள்ள உள்ள சர்ச்சுக்குள்ள விட்டுட்டேன். Il a intercédé en disant, j'ai essayé, j'ai réussi à le faire entrer dans l'église de Sarcelles ici. உள்ள சர்ச்சுக்குள்ள விட்டாலும் même si la personne est rentrée en Dieu ici dans l'église, ஆண்டவர் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். il est continuellement en train de prier. விளையாடுறான் அங்க பார்க்கறான் இங்க பார்க்கறான். Il joue, il regarde par-ci, il regarde par-là. வார்த்தை கேக்குறான் இல்ல. Il écoute pas la parole. Alléluia. Alléluia. அவர் என்ன செய்ய நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Il est continuellement en train d'intercéder pour nous. Alléluia. Alléluia. சபைக்குள்ள தான் நாம் கர்த்தரை பலப்படுத்த முடியும். C'est dans l'église que l'Éternel peut nous இங்க வந்து fortifier. ஒரு 2 மணி நேரம் நம்ம பலப்படுத்துறதுக்கே உங்களுக்கு கஷ்டம்னா எங்க கொண்டு உங்களை Si பலப்படுத்துவார்? vous avez déjà du mal à vous fortifier ici en 2 heures, mais où est-ce qu'on peut-il vous fortifier de எங்க plus? பலப்படுத்துவார்? Où cela? எல்லாரும் கவனமா பாருங்க, எங்க பலப்படுத்துவார்? Regardez bien, soyez attentifs. Où cela? பிசாசுட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருவார். Il va vous donner dans les mains de Satan. பிசாசு என்னத்துக்கு ஒப்பு கொடுப்பார்? Pourquoi est-ce qu'il va vous offrir? பலப்படுத்துறதுக்கு. Pour que vous soyez fortifiés par lui. மாங்கன்னு மாங்கும். Il va vous faire le traitement qu'il se அங்க doit. கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நல்ல குத்து மந்து. Les dettes, les problèmes, donc vous allez souffrir de cela. மூக்கு நெளிஞ்சிடும். Vous allez peut-être être défiguré. அது அங்க ஒப்பு கொடுப்பார் என்னது உருவாக்குறதுக்கு. Pour construire. வேதத்துல நாங்க பார்க்கிறோம். Nous voyons dans la Bible. ரட்சிக்க அந்த அளவுக்கு நாங்க போயிட கூடாது. Nous ne devons pas aller jusque là. அந்த அளவுக்கு நீங்கள் நாம போயிட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Soyez attentifs et vigilants, nous ne devons pas aller jusque là. கர்த்தர் யாரையுமே தீங்கினால சோதிக்கிறவர் அல்ல. L'Éternel n'est pas celui qui éprouve par des souffrances. பொல்லாங்கனால சோதிக்கிறவர் அல்ல. தாராளமா கேளுங்க, தயவு செய்து. Écoutez bien, soyez attentifs. சில பேர் கேக்குறது இல்ல. Certaines personnes n'entendez pas, n'écoutez pas. ஆனா இன்னொன்று சொல்றேங்க, நானும் ஒரு அப்பா. Une autre chose, moi aussi je suis père. ஆனா நாங்கள் எங்கட பிள்ளைங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறது. J'aime beaucoup mes enfants. நானும் சர்ச்சுக்கு போயல வீட்டுல புள்ளைகளை படிச்சா கவனிக்க மாட்டேன். Même moi, lorsque je vais à l'église, je m'occupe pas beaucoup de mes enfants. மனுஷி தான் கூட பார்க்கிறது. C'est plus ma femme qui s'en occupe. ஆனா சர்ச்சுல கூட நான் தான் கூட பிள்ளை பார்க்கிறேன். Mais à l'église, c'est moi qui m'en occupe le plus. சர்ச்சுக்குள்ள போனா நான் தான் என்ன செய்யறது? Qu'est-ce que je fais lorsque je suis dans l'église? எனக்கு ஓடி திரிய ஆசை. Parce que j'aime bien courir derrière eux. அதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. Et à cause de cela, j'ai eu des difficultés. வார்த்தையை கேட்காதபடி. Pour que je n'entende pas la parole. காதை அடைக்கிறதவன். Que fermer mes oreilles. ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். Et l'Éternel n'entend pas les prières. நாங்கள் வீட்டில இருந்து வரும்போதே பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு வரணும். Et dès lors où nous partons de la maison, nous devons prier பிள்ளைகளுக்கு pour nos அமைதலின் enfants. ஆவியை கொடுக்க வேண்டும், அங்கே ஜெபிக்க வேண்டும். Que nos enfants aient cet esprit de calme. சாமுவேல் தீர்க்கதரிசியோட பிள்ளை 3 வயசு கதவு திறந்து விடுறவே இல்ல. Et l'enfant de Samuel, il avait 3 ans, il ouvrait la porte, il avait le ministère ஆமென். d'ouvrir la porte. நாம என்ன 3 வயசு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன கதவு திறந்தாரன்னு. Et nous pouvons nous demander, mais comment est-ce qu'il a fait Samuel à 3 ans? 3 வயசுல பெரிய ப்ரொஃபசரா இருக்காங்க, மேத்ஸ் டீச்சர்.
Et à 3 ans, il peut y avoir des professionnels, des professeurs de mathématiques. இந்தியாவில் இருக்கிற புள்ள 3 வயசு À 3 ans, en Inde, un enfant, அந்த புள்ள போடுற கணக்கு யாருமே aucun autre enfant ne peut arriver à faire les mêmes mathématiques que cet enfant de 3 ans. ஆனபடியால நாம கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Ainsi, nous devons faire très attention aux choses de l'Éternel. சரி ஆமா கடைசியா அதை வாசிச்சு முடியையா உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறனாலே முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இப்ப நான் இந்த 4 காரியம் சொன்னேன். Aujourd'hui, j'ai dit 4 choses. இந்த 4 காரியமும் எங்களை கிறிஸ்துவோட நெருங்கி வச்சிருக்கும். Ces 4 choses que j'ai dit, il faut que cela nous rapproche de Jésus-Christ. எங்களை சுயத்தை நாங்க மறக்க வேணும். Nous devons oublier notre être. எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்க பார்க்க கூடாது. Nous devons pas regarder nos circonstances, nos situations. எங்களுடைய எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நாங்க நம்பிக்கை வைக்க கூடாது. Nous devons pas croire en ce qui nous entoure. அது அடுத்தது இந்த நிலையில நாங்க சந்தோஷமா இருக்க வேணும். Et dans toutes circonstances, nous devons être heureux. அப்படி நாங்கள் இதுகளை கடைபிடிக்கல. C'est lorsque nous tenons cela fermement. கிறிஸ்து எங்களை வெளிப்படுவார். C'est ainsi que Jésus-Christ se révélera en nous. மகிமைப்படுவார். C'est ainsi que Jésus-Christ sera glorifié en nous. எல்லாரும் உச்சமா நாங்க கொஞ்ச நேரம் நாங்க ஜெபிக்க போறோம். Nous allons prier. நல்ல வல்லமையா ஹalleluya ஹalleluya நாங்க தேவனுக்கு உகந்த பாத்திரங்களா கர்த்தரங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஹalleluya உச்சமா ஜெபிங்க பாப்போம் இப்ப ஹalleluya ஹalleluya நன்றி என்று சொல்லுங்க எல்லாரும் உச்சமா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் ஆமென். நல்லா ஜெபிங்க. நல்ல வேதத்தை நல்லா வாசிச்சு நல்லா ஜெபிச்சு இந்த வருகின்ற கிழமை வாரம் முழுவதிலும் நாங்கள் உங்களை பலப்படுத்துங்க. தேவனை விட்டு நாங்கள் ஒரு காரியமும் நாம் செய்ய முடியாது. ஹalleluya நல்ல எல்லாருமே ஜெபிப்போமா ஒரு விஷயம் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya உச்சாமா நல்லா ஜெபிங்க. ஹalleluya நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya எல்லாருமே ஜெபிங்க. ஹalleluya நல்லா ஜெபிங்க. உச்சாமா ஜெபிங்க. ஹalleluya கர்த்தர் நல்லவர். ஹalleluya நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.